ஒன்னதான் தேடிட்டு வந்தேன். என்ன ஏன் நீ தேடுற? மாயா, நீ எதுக்கு மாயா சந்தோஷ்க்கு டைவர்ஸ் எல்லாம் கொடுத்த? நீ நல்லா வாழணும் தானே நான் நினைச்சேன். ஏன் மாயா இப்படி எல்லாம் பண்ற? ஏய் போதும் நிறுத்து. நீ என் வாழ்க்கையில ஆடுற கண்ணாம்பூச்சி ஆட்டோலாம் இத்தோட நிறுத்திக்கோ. நீ எனக்காக விட்டு கொடுக்கறதும், அவ 5 வருஷமா உன்னை விட்டு கொடுக்காம உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறதும். ஆமா, என் வாழ்க்கை என்ன? நீங்க 2 பேரும் விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன மாயா இப்படி எல்லாம் பேசுற? நொந்து போய் பேசிட்டு இருக்க. எனக்கு ஒரு குழந்தை பொருந்தும், தான் மனசார விரும்பின புருஷன் தன்னை மதிக்காம வேற ஒருத்தி நினைப்பாவே இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? கடுப்பா இருக்காது? ஒரு கட்டத்துல வாழ்க்கைய வெறுத்து போக மாட்டேன்? அதே மாதிரிதான் நானும். எனக்கு இப்ப அவன் கூட வாழற வாழ்க்கையே வெறுத்து போச்சு. போதுண்டா சாமி. இதுக்கு மேல அந்த வேதனைய என்னால தாங்க முடியாதுன்னு தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். மாயா, நீ யார் மேல கோச்சுக்கிட்டு என்ன காரியம் செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? 5 வயசு குழந்தை அஸ்வந்த், அவன் என்ன பாவம் செஞ்சா உங்களுக்கு? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவனை ஏன் மாயா பழி வாங்குறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளு மாயா. இப்போ சந்தோஷ் நிச்சயமா இன்னும் கொஞ்ச நாள்ல மனசு மாறி உன்னை ஏத்துப்பான். உன் மேல உண்மையான அன்பை காட்டுவான். ஒரு நாள் கண்டிப்பா அவன் புரிஞ்சுப்பான் மாயா. உங்க 2 பேரோட சண்டைய மறந்துட்டு தயவு செஞ்சு குழந்தைக்காக வாச்சும் நீ திரும்ப வீட்டுக்கு போ. கொஞ்சம் நிறுத்துறியா? எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கைக்கு பிச்சை போடுற மாதிரி நீ விட்டு கொடுத்துட்டு இருக்க. அவன் தினமும் செல்வி செல்வின்னு உன் பேரை சொல்லியே என்ன குத்தி காட்டுவான். என்ன பிச்சைக்காரின்னு நினைச்சியா? இல்ல சுயமா வாழ தெரியாதவன் நினைச்சியா? மாயா, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல மாயா. அப்ப என்னதான் சொல்ல வர நீ? சந்தோஷ் உன்னை மறந்துடுவான்னு சொல்ல வரியா? இல்ல நான் இப்ப நீ சொல்ற மாதிரி திரும்ப வீட்டுக்கு போனா அவன் என்னை ஏத்துப்பா, சந்தோஷமா வாழ்வான்னு சொல்ல வரியா? என்ன அப்படி பாக்குற? மாயா, ஏ நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியலல்ல மாயா? ஏன்னா நான் கேக்குற கேள்வில ஒரு நியாயம் இருக்குல்ல. நீ கேக்குற கேள்வில நியாயம் இருக்கு, ஆனா உன் கோவத்துல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்ல மாயா. ஏய், உன் தியாகத்துல ஒரு அர்த்தம் இருக்கும்போது ஏன் கோவத்துல ஒரு அர்த்தம் இருக்காதா? நீ என்னடி எனக்கு வாழ்க்கை கொடுக்கறது? நான் இப்ப உனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன். அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என்ன போய் அவன் கூட வாழ சொல்ற? என்ன விட உனக்கு தான் அவனை ரொம்ப பிடிக்கும்ல? என்ன விட அஸ்வந்தியும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அப்ப இந்த வாட்டி நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். நீ சந்தோஷோட போய் வாழ பாப்போம். ஏய் மாயா, என்ன ஷாக் ஆகுற? சந்தோஷ நான் திருட்டுத்தனமா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். குழந்தையும் அவனை ஏமாத்தி தானே பெத்துக்கிட்டேன். அவனுக்கு உன்னதானே பிடிச்சிருக்கு. அவனுக்கு நீதாம்மா உயிரு. என்ன வெக்கம் மானோ ரோஷத்தெல்லாம் விட்டுட்டு திரும்ப போய் அவன் கால்ல விழ சொல்லாத. அப்புறம் ஏன் மாயா டைவர்ஸ் பேப்பரை வச்சு கோவில்ல வேண்டிக்கிட்ட? அதுக்காகவா என் பேர்ல சந்தோஷ் பேர்ல குழந்தை பேர்லயும் அர்ச்சனை பண்ண? சி, உனக்காக நான் ஏன் அர்ச்சனை பண்றேன்? என் வாழ்க்கையில பல வருஷங்களை நான் வீணடிச்சிட்டேன். அது எல்லாமே உன்னாலதான். நீ ஸ்கூல்ல என் பிள்ளைக்கு ஆயாவாச்சே, அவன் தான் என்கிட்ட உனக்கு அடுத்து அஞ்சமாதான்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். நீ வீட்டுக்கு போனா ஆயாவுக்கு ஆயாவும் அவனுக்கு அம்மாவுக்கு அம்மாவுமா இருப்பேன். என் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக நான் வேண்டிக்கிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனி சந்தோஷோட வாழ்க்கை என் கையில இல்ல, உன் கையில தான் இருக்கு. முடிஞ்சா நீ திரும்ப போய் அவன் கூட வாழ. இல்ல அவன் எக்கேடாவது கெட்டு போட்டோன்னு சந்தோஷ இன்னியோட தலை முழுகிடு. ஏன் மாயா? இதுக்கு மேல என்ன அவன் கூட வாழணும்னு
நீ தொந்தரவு பண்ணாத, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இனி என் முகத்திலே முழிக்காத. அஞ்சலி, அஞ்சலி சைஸுக்கு கரெக்டா பார்த்து இந்த சூட்கேஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலையில இந்த சூட்கேஸ்க்கு வேலை காத்துக்கிட்டு இருக்கு. இவையே இன்னும் தூங்காம இருப்பா. என்ன அப்படி பாக்குற? தூக்கம் வரல? தூங்கு தூங்கு. தூங்குற மாதிரி நடிக்கிறியா? உன் மனசெல்லாம் இப்ப பயத்துல இருக்கு. நிச்சயமா உன்னால தூங்கவே முடியாது. எண்ணி 3 எண்ணறதுக்குள்ள நீ மறுபடியும் கண்ணை முழிச்சு பாப்ப. தூக்கம் வராது. சும்மா தூங்குற மாதிரி நடிக்காத. இன்னைக்கு நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு நான் என்ன பண்ண போறேன்னு வேடிக்கை பாக்குறது தான் உன் வேலையா இருக்க போது பாரு. என்ன ராத்திரி முழுக்க அந்த பெட்டியே பாத்துட்டு இருக்க போறியா? இந்த பார், அந்த கருமத்தை நீ எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு தெரியாது. முதல்ல அதை தூக்கி வெளியே போடு. அத பார்க்க பார்க்க எரிச்சலா வருது. அந்த பொட்டி உன்ன என்ன பண்ணுச்சு? அது என்ன சவ பெட்டியா? அத பார்த்து நீ எதுக்கு இவ்ளோ பயப்படுற? ஹேய், அத பார்த்தாலே எனக்கு தப்பா தெரியுது. அத தூக்கி வெளியே போடுறியா இல்ல நானே தூக்கி போடுடா? எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அந்த பெட்டி தான் உன் தூக்கத்தை கெடுக்குதுன்னா நானே அதை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு போறேன். தீபா, நான் குழந்தை ஏதாவது பண்ணிட போறேங்கிற பயத்திலேயே நீ செத்துருவ போல இருக்கு. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தொட முடியாது அஞ்சலி. நான் தொடுவேன். ஏய், என்ன அப்படி பாக்குற? குழந்தைக்கு போர்வை போத்தி விடுறதுக்கு தான் நான் அவளை தொட்டேன். சும்மா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. பாரு, ஆபத்துல இருக்கிற குழந்தையே எப்படி நிம்மதியா தூங்குதுன்னு. நீயும் தூங்கு. இந்த பார், உனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், ஏதாவது தப்பான நோக்கத்தோட அந்த பெட்டியை நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தீன்னா அந்த எண்ணத்தை இப்பவே கைவிட்டுடு. அந்த பெட்டியை வச்சு அஞ்சலிக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ணலான்னு பார்த்த உன்னை விட நான் மோசமானவளா மாறிடுவேன், சொல்லிட்டேன். ஏய், எதுக்குடி சிரிக்கிற? ஐயோ ஐயோ, இது பார், என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு நடக்கும். உன்னால முடிஞ்சா தடுத்துக்கும். நீ குழந்தைக்கு கெட்டது செய்ய போய் என் கையால தான் உனக்கு ஏதாவது நடக்கணும்னு எழுதியிருந்தா
அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஓ, இந்த குழந்தைக்காக கூட பிறந்த என்னையே நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? நீ அஞ்சலியை தொட நினைச்ச, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசாம தூங்கு. என்னடா பிச்சைக்காரமான வந்து நிக்கிறா? இன்னும் மனசாச்சியா இல்ல பிச்சைக்காரனா? கேப்படா கேப்ப. நான் மனசாட்சி தான்டா. ஆனா நீதான் என்ன இந்த நிலைமையில வச்சிருக்க. டேய், நான் சுத்தமா தாண்டா இருக்கேன். நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட? நீ மட்டும் வேலைக்கு கொட்டிக்கிற, குளிக்கிற, நீட்டா இருக்க, எல்லாம் கண்டுக்கவே மாட்டேற. அதான் நான் அப்படி பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டேன். பிரதர், நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினச்சிக்க மாட்டே. நான் தப்பா நினைக்க என்ன இருக்கு? சொல்லி தொலை. கப்பு தாங்கல பிரதர். நல்லா போய் குளிச்சுட்டா, இல்லைனா பேச முடியாது. சரி சரி, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். இங்கே கடிச்சு துப்புன பபுளுகா மாதிரி நீ எதுக்கு கூடியே ஓட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்கு வந்த? டேய், என்னடா மொச்ச ஓட்ட குழம்பு வேலையை காட்டுதா? உசு உசுன்னு டயருக்கு காத்தடிக்கிற மாதிரி சத்தம் வருது. டேய், நானே உன்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்கலான்னு நினச்சா நீ என்ன பார்த்து கேட்குறியா? நாத்தம் பிடிச்சோலே. வானகராஜா, எப்போ வந்த? டேய், என்னடா பாம்பை விசாரிக்கிற? டேய், இது என் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா? ஆமாடா நகராஜா, இதுதான் என் மனசாச்சு. நீ எப்படா பாம்புக்கு ஃப்ரெண்டான? நானும் நகராஜனும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகும். என்னது பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? டேய், நீ பேசுறது எனக்கே புரியாது. பாம்புக்கு எப்படா புரிஞ்சுது? அடிச்சு கம்னு நீ சொல்லு நகராஜா, என்ன விஷயமா அந்த? டேய், பார்த்தா தெரியலையாடா? உன்கிட்டேருந்து முட்டையும் பாலையும் ஓசியில் வாங்கி சாப்பிட வந்துருக்கு. அங்கே இருக்கலாம் நாகராஜா, அவனை விடு. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்க? என்ன பார்க்கவா? இங்கே போகிற கொடுமையா இவன் சொல்றதுக்குலாம் பாம்பு தலையாடுது. ஒரு வாயில்லா ஜீவன் உனக்கு அடிமையா மாட்டிக்கிச்சு. இனி இவனை கையிலே பிடிக்க முடியாதே. மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் நாகராஜனு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுவானே. டேய், 5 ஜீவன்கிட்டலாம் கொஞ்சம் தள்ளிடுறா. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னு அதுக்கே தெரியாது. டேய், பாம்புக்காவது
பல்லில் தான் விஷம். ஆனால் மனுஷங்களுக்கு உடம்பெல்லாம் விஷம். நாகராஜ் என் ஃப்ரெண்டுடா. எனக்கு கெடுதல்லாம் நடக்க மாட்டான். டே, நீ கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன்டா நை கலையற? டே, என்னடா சொல்ற? இல்லடா, உனக்கு உதவி செய்ய இந்த 5 படிச்ச நண்பர் இருக்கானே, இந்த மாதிரி ஜீவனுக்கு தான் எல்லாமே தெரியும். உன் பிரச்சனைய சால்வ் பண்ண இதை யூஸ் பண்ணிக்கோடா. ஆமால நாகராஜா, உன்கிட்ட கூட சீக்கிரமே ஹெல்ப் கேட்குறேன். அப்ப நீ ஹெல்ப் பண்ணு. இவ எங்க போனா? ஏய், என்ன இங்க நின்னுட்டு இருக்க? ஏய், இன்னும் நீ தூங்கல? தூக்கம் வரல, அதான் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், என்கிட்ட உன் வேலையெல்லாம் வச்சுக்காத. போ, வேற ரூம்ல போய் படு போ. அட, நான் பக்கத்துல இருந்தாலே நீ தூங்க மாட்ட. தூரத்துல இருந்தா நான் குழந்தைய என்ன பண்ணுவனோ ஏது பண்ணுவனோன்னு நினைச்சு நினைச்சு உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். வேண்டாம் தேவி, அனாவசியமா என்ன வெறுப்பேத்தாத. வேற ரூம்ல போய் படுத்துரு. அப்பா, பெத்த குழந்தை மேலேயே யாரும் இவ்ளோ அக்கறையா இருக்க மாட்டாங்க. யாரோ பெத்த குழந்தை மேல இவ்ளோ பாசத்தை அள்ளி கொட்டுற. ஹேய், நீ போறியா இல்லையா? ஓ, வெளியில ஒரே புழுக்கமா இருக்கு. ஏசி வேற இல்ல, என்னால தூங்க முடியாது. இங்கதான் ஏசி இருக்கு, நான் இங்கே தூங்குறேனே. நிஜமாவே எனக்கு தூக்கம் வருதுடி, என்ன நம்பு. சரி, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? வந்து தூங்கு வா. சரி, நான் தூங்குறேன். இவ நிஜமாவே தூங்குறாளா? இல்ல இவ குழந்தைய தூக்கிட்டு போறதுக்காக தூங்குற மாதிரி நடிக்கலாளா? இவன் நிஜமா தான் தூங்குறா போல. நம்ம தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்கோமோ? நீ கேடினா நான் உனக்கு மேல ஜில்லா கேடி.
இன்னும் 3 மணி நேரத்துக்கு நீ நல்லா தூங்கு தீபா. ஒண்ணும் இல்லடா செல்லம், நாம கோயிலுக்கு தான் போறோம். போலாமா? இப்ப தூங்குங்க.